செய்தியாளர் சந்திப்பு. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அந்த +2 தேர்வு முடிவுகளை வெளியிட இருக்கிறார். தமிழகம் மற்றும் புதுவையில் 7.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் +2 தேர்வுகளை கடந்த மார்ச் மாதம் எழுதினார்கள். அதற்கான விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைபெற்றது. விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவடைந்ததையொட்டி ஏற்கனவே அறிவித்தபடி தற்போது +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த +2 தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் வெளியிடும் அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்க்க முடிகிறது. இந்த தேர்வு முடிவுகள் www.tnresults.nic.in என்ற இணையதள முகவரியில் மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை பார்த்துக் கொள்ளலாம். இது தவிர www.dge.m.gov.in என்ற இணையதள முகவரியிலும் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவல் மையங்கள், நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்று அழைக்கப்படும் தேசிய தகவல் மையங்களிலும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை மாணவர்கள் பார்த்துக் கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தில் இப்போது தேர்வுத்துறை செயலாளர் தேர்வு முடிவுகளை அறிவிக்கும் அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.